ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த 10 விஷயத்தை கடைபிடித்தால் மகாலட்சுமி நம்மை தேடி வருவாள். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் சுமங்கலி பெண்கள் இவ்வாறு இருந்தால் வீட்டிற்கு நல்லது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சரி, சாஸ்திர சம்பிரதாயங்களும் சரி சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் நிறைய விஷயங்களை நாம் மறந்துட்டோம், தெரிய மாட்டேங்குது. தெரிந்தாலும் அதை கடைபிடிக்க முடியவில்லை. இவ்வாறாக நிறைய பிரச்சனைகள்லையும் சூழ்நிலைகள்லையும் நம்ம இருக்கிறோம். வேலைகளின் பளுவின் காரணமாகவே சில பெண்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் முடிந்த வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்க. நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையை நீங்கள் உயர்வீங்க. சரி, அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல்ல, இது அனைத்துமே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் இவ்வாறாக இருந்தால் நல்லது. கண்டிப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானது. பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்கள் பொருளாதார நிலை உயரும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 புருவங்களுக்கு நடுவே பொட்டு வைக்க வேண்டும். காலை நேரத்தில் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க. மாலை நேரத்தில் விபூதி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதனால் பெண்கள் 2 புருவங்களுக்கு நடுவில் தான் பொட்டு வைக்க வேண்டும். அதற்கப்புறம் 2வது விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா, தலைவிரி கோலத்தோடு நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்றைய இதில் ஃப்ரீ ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுடுறோம். ஆனால் பூஜை செய்யும் போதும் சரி, கோவில்களுக்கு செல்லும் போதாவது இந்த தலைமுடியை விரித்து போடாமல் அதை பின்னி அழகாக பூ வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, புது துணி போடுகிற துணிகளை சுத்தமாக துவைத்து நாம் போட வேண்டும். ஒருத்தர் ஒரு துணியை 3 நாளாக போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம போடக்கூடாது. தினம்தோறும் நம்ம அந்த இருக்கிற துணிகளை கூட நம்ம சுத்தம் பண்ணி காய வச்சு நாம் அதை அழுக்கு இல்லாமல் சுத்தமாக நாம் உடுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு சில ட்ரெஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மிடுக்கான நடையை கொடுக்கும், ஒரு புதுவித உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மன ரீதியாகவும் சரி நம்மளுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது விஷயம், வாசனை திரவியங்கள். இப்போ நிறைய வகையான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில வாசனை திரவியங்களை சொல்கிறேன், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜவ்வாது, புனுகு, அத்தர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய உடம்புகளில் நீங்கள் பயன்படுத்தும் போது வாசனைக்கு வாசனை திரவியமாகவும் ஆச்சு. இதெல்லாம் நம்ம இது உடம்பில் படும்போது நம்ம கிட்ட இருக்கிற கண் திருஷ்டிகள், கண் பார்வைகளும் விலகி போய்விடும். அப்புறம் 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பூ வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தினமும் நீங்கள் பூ வைக்கலைன்னா கூட வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மல்லிகைப்பூ, அதுவும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசனை நிறைந்த பூக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6வது விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமைகளில் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளை பிடித்த பீடைகள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனிக்கிழமையில் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7வது விஷயத்தை பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நிலைவாசல் பூஜை செய்ய வேண்டும்.
நம்மளுடைய நிலைவாசல்ல தான் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வெள்ளிக்கிழமைகளில் நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி அதற்கு பூவெல்லாம் வச்சு அச்சதை போட்டு நாம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நிலைவாசல் பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதற்கப்புறம் 8வது விஷயம், இல்லை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அது காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வேறு வார்த்தைகள் இருக்கிறது. அரிசி இல்லை அப்படின்னு சொல்லாத, அரிசி தீந்து போச்சு, காலி ஆயிடுச்சு, திருப்பி வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வரணும். அது மாதிரி இது மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்கள். அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். 9வது விஷயம், ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பூஜை அறைகள் இருப்பது அவசியம். அந்த பூஜை அறை இருந்தால் காலையும் மாலையும் தீபம் எறிவது அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமானது, முக்கியமானதும் கூட. உங்களுடைய பூஜை அறையில காலையில ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி மாலை நேரத்துல நீங்க வேலைக்கு போறீங்க, வீட்டுக்கு வர முடியாதுன்னா வீட்டில் இருப்பவர்கள் வேற யாரேனும் இருந்தாங்கன்னா அவங்கள தீபம் ஏற்ற சொல்லுங்க. இந்த மாதிரி காலையும் மாலையும் நம்மளுடைய வீடுகளில் தீபம் எறிவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். இப்ப 10வது விஷயம், தினம்தோறும் நம்மளுடைய குலதெய்வத்தை ஒரு 10 முறையாவது பேரை சொல்லி அழைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்கள். நம்மளுடைய குலதெய்வத்தை நீங்க தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு அதையும் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான கோரிக்கைகளை முன் வச்சுட்டு கேட்டுட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்முடைய குடும்ப பெண்ணை அள வச்சுட்டு நாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த 10 ரூபாய் நம்மளுக்கு நிக்காது, தங்காது. அது மாதிரி கூட இருக்கக்கூடிய நம்முடைய மனைவிகளையோ மகளையோ மருமகள்களையோ எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய அம்மாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்தோஷமாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள். பெண்கள் எந்த வீட்டில் அழுது கொண்டே இருக்கிறார்களோ அந்த வீடு உருப்படாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கனால நம்முடைய வீட்டிற்கும் நம்மளுடைய குடும்ப வருமானத்திற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. முடிந்த வரைக்கும் குடும்ப பெண்கள் இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 10 விஷயத்தை நீங்க கடைப்பிடிங்க. இதுல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் செஞ்சா பணம் வந்துருமா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நம்முடைய முன்னோர்கள் பெண்கள் ஒரு சில விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கணும், அது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப முன்னோர்கள் நம்முடைய கூட இல்ல, இருந்தாலும் நாம சொல்றதை கேட்கறது இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலைகள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அதனால எங்களுக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுல தெரிஞ்சவங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.